1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நன்மையான காரியம் தேசத்திற்கு என்று தேவன் செய்கிறார், அதை நாங்கள் தான் செய்தோம் என்று அவரும் சொல்லவில்லை, ஜனங்களும் சொல்லவில்லை. அவை எல்லாமே தேவன் எங்களுக்கு செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அங்கு எபனேசர் என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று. நன்றி நிறைந்த இருதயமுடைய ஒரு மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனுடைய ஒரு நல்ல கிரியை என்ன? நன்றி நிறைந்த ஒரு அனுபவம். காரியங்கள் முடிந்து விட்டது, சந்தோஷமாக திரும்பி போகக்கூடிய ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது கர்த்தர் செய்தார், கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் சொற்பமாயிருப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி முற்றிலும் வித்தியாசமானவராயிருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடியதான இந்த தருணம் வரைக்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று. தேவன் ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகள் என்று சொன்னால் அவைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். காலையிலே எழும்பி தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு இருப்பீர்கள் என்றால் சொற்ப ஜனங்களாயிருப்பார். படுக்கைக்கு போவதற்கு முன்பாக தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவா இருப்பார் என்றால் சொற்ப ஜனங்களாயிருப்பார். இரவு முழுவதும் பாதுகாத்தரே என்றதான உணர்வு இல்லை, பகல் முழுவதும் பாதுகாத்தரே என்றதான உணர்வு இருக்காது. ஒரு மாதம் முடியும் போது அந்த மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்தாரே என்றதான உணர்வு அநேகருக்குள்ளே இருக்காது. ஒரு வருஷம் நெருங்கி வரும்போது அந்த வருஷம் முழுவதும் என்னை பாதுகாத்தாரே என்ற உணர்வு அநேகருக்குள்ளே இருக்காது. ஆனால் அந்த உணர்வு தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. தேவன் அதை எதிர்பார்க்கக்கூடியவராகவே இருக்கிறார். இது முக்கியமா, இது தேவையா என்று பார்ப்போமேயானால் அது தேவையான ஒன்று. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்களாகவே பல காரியங்களை செய்திருந்தாலும் கூட உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலன் தேவனுடைய. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வசதிகளை வைத்து ஒரு காரியங்களை செய்யும் போது அந்த வசதிகளை கொடுத்து வரும் தேவன் தான். அப்படியானால் நாம் அசைவதும் நாம் செய்வதும் நம்முடைய சகல காரியங்களும் தேவன் நமக்கு உதவி செய்ததினாலே என்றுதான அந்த தெளிந்த புத்தி நமக்கு தேவையாயிருக்கு. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று தேவன் அவரை கனப்படுத்த விரும்பக்கூடியவராகவே இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்கள், 10 குஷ்டரோகிகள் தேவனிடத்திலே போகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அவர் அவர்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆசாரியரிடத்திலே காட்டுங்கள், உங்களுக்கு எல்லாமே ஓகேவாகிவிடும் என்று. நடந்து போய் கொண்டிருக்கும் போதே அதிசயம் நடக்குது. இது சாதாரண காய்ச்சல், தலைவேதனை, பல்லு வேதனை, வயிற்று கஷ்டம், கால்வலி, அப்படிப்பட்டதான ஒரு நோய் அல்ல இவை. அந்த காலத்திலே குஷ்டரோகம் என்று சொல்லும் போது இப்பொழுது உள்ள கேன்சர் மாதிரிப்பட்டதான ஒரு வியாதி, தீராத ஒரு வியாதி. வந்து விட்டால் முடிவு மரணம், முடிவு ஒதுக்கப்பட்ட நிலைமை, முடிவு பரிதாபமை, அப்படிப்பட்டதான ஒரு தீராத ஒரு வியாதி. அந்த தீராத வியாதியிலே சுகம் கிடைக்கிறது ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் திரும்பிவார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே, ஆனால் அநேக காரியங்கள், நம்மளால் முடியாத காரியங்கள், இது எப்படி இந்த இடத்தை தாண்டி போவேன், அல்லது இது என்னுடைய பிள்ளைன்ற வாழ்க்கையில் இது எப்படி நடந்து நிறைவேறும், என் புருஷனுடைய வாழ்க்கையில் இது எப்படி கடந்து போகும், இப்படியெல்லாம் நாம் நினைக்கக்கூடிய அநேக காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்திருப்பார். ஆனால் அதை குறித்து கொஞ்சமும் யோசனை இல்லாதவர்களாகவே அநேகர் காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று. அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.